நீங்க எடுக்கிற ஒரு டெசிஷன்னால உங்க ரிட்டையர்மெண்ட் இன்கம் எய்தர் ப்ரெடிக்டபிளாவே இருக்கலாம் இல்ல இன்ஃப்ளேஷனோட க்ரோ ஆகலாம். நீங்களே கேட்டு பாருங்க, உங்க 15 lakhs இப்போ உங்ககிட்ட இருக்கு, அது ஒரு ஃபிக்ஸட் மந்த்லி பே அவுட்ல லாக் இன் பண்ணி வைப்பீங்களா இல்ல ரைசிங் எக்ஸ்பென்சஸோட அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு க்ரோயிங் இன்கம் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண அது யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் பாப்புலர் ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷன்ஸை ரெண்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் POMIS வெர்சஸ் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் SWP த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரெண்டுத்துலையுமே மந்த்லி இன்கம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எது உங்களுடைய யூனிக் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் கம்ஃபர்ட்க்கு ஃபிட் ஆகுதுன்றது தான் இந்த வீடியோவில் கிளியர்லி வித் ரியல் நம்பர்ஸோட பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கோல்டன் இயர்ஸில் நீங்கள் ரைட் சாய்ஸ் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு லைஃப் டைம் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்புறம் நம்ம மணியுமே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாதான் நம்மளால ரிட்டையர்மெண்ட்டை கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த சேனல் இருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ன்றது என்ன? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ இதில் உங்களுக்கு கேபிட்டல் சேஃப்டி அண்ட் ப்ரிடிக்டபிள் இன்கம் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஜீரோ மார்க்கெட் எக்ஸ்போஷரோட கேபிட்டல் சேஃப்டி அண்ட் ப்ரிடிக்டபிள் இன்கம் தான் நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் யூ. இதோட சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சேஃப்டி ஏன்னா கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் அண்ட் டென்யூர் வந்து 5 years. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்க்கு 9 lakhs, ஜாயிண்ட் அக்கௌண்ட்க்கு 15 lakhs. மந்த்லி பே அவுட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு 7.4% ஆனுவலி இருக்கு. போனஸா இன்னொன்னும் சொல்றேன், இதோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்க போஸ்ட் ஆஃபீஸ் RDக்கோ நீங்க வந்து டைரக்ட் பண்ணலாம் டு க்ரோ ஃபர்தர். பட் இதில் கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வித்ட்ராவல் அலோ கிடையாது. அண்ட் 5 yearsக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலோட ஒரு ஸ்மால் பார்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தவித செக்ஷன் 80C பெனிஃபிட் கிடையாது. இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். இப்போ SWP மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன அப்படின்றத பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்விஸ்ட் என்னன்னா இங்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்கள் ரிமைனிங் அமௌண்ட்ன்றது இன்வெஸ்டடாக தான் இருக்கும். இட் வில் கண்டினியூ டு க்ரோ. ஸோ ஐடியலி ஓவர் த லாங் டேர்ம் பீரியட் இன்ஃப்ளேஷனை உங்களுக்கு இது பீட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் இன்கம். நீங்கள் சூஸ் பண்ணலாம் எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ ஆஃபன் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றத. அண்ட் எந்த விதமான லாக்இன் பீரியட் கிடையாது. POMIS மாதிரி இல்லாமல் எப்போ வேணால் எக்ஸிட் ஆகலாம். டேக்ஸ் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கேபிட்டல் கெயின்ஸ் தான் டேக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது. பிகாஸ் ஈக்விட்டி அண்ட் பேலன்ஸ் ஃபண்ட்ஸில் உங்கள் கேபிட்டலை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணக்கப்புறமே அது க்ரோ ஆகும். பட் எல்லாமே ஸ்மூத் செயிலிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுலேயுமே ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க் தான். ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா யூ ரிஸ்க் கேபிட்டல் எரோஷன். ஸோ எது பெட்டர்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு ரியல் லைஃப் சினாரியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 lakhs நீங்கள் POMISல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 7.4% கால்குலேட் பண்ணால் 1,11,000. அப்போ மந்த்லி பே அவுட் 9,250 rupees. இப்போ 5 years கழிச்சு ஃபுல் கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்டையர் இன்ட்ரெஸ்ட்மே டாக்ஸபிள் தான். அவுட்கம் என்ன? ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும், க்ரோத் இருக்காது, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, பட் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். இது SWPல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்ட்ஸோட ஒரு ரிட்டர்னை 10% CAGRல நம்ம அசியூம் பண்ணால் கூட 15 lakh இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 10,000 rupees நம்ம மந்த்லி SWP எடுத்தோம்னா டோட்டல் வித்ட்ராவல் ஓவர் 5 years பார்த்தீங்கன்னா 6 lakh. ஸோ கார்பஸ் அண்ட் த எண்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே 13 to 14 lakhs வரைக்கும் இருக்கும் டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட். ஸோ அவுட்கம் என்ன? ஹையர் மந்த்லி இன்கம், பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத், பட் மார்க்கெட் ரிஸ்க். ஸோ கொஸ்டின் என்னன்னா ஹையர் இன்கம்க்கு எக்ஸ்சேஞ்சாக நீங்கள் கொஞ்சம் வாலட்டாலிட்டிக்கு ஓகேவா இல்லை பெட்டர் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் ஓகேவா ஹையர் இன்கம்காக அப்படின்றது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு குவிக் கம்பேரிசன் கீ டிஃப்ரென்சஸ் பற்றி பிட்வீன் POMIS அண்ட் SWP பார்ப்போம். இப்போ கேபிட்டல் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா POMISல கேரண்டீட், SWP மார்க்கெட் லிங்க் தான். மந்த்லி இன்கம் POMISல ஃபிக்ஸட், SWPல ஃப்ளெக்சிபிள். டாக்ஸேஷன் POMIS பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள், SWP டாக்ஸ் எஃபிஷியன்ட், அதில் LTCG பெனிஃபிட்ஸும் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா POMISல அது கிடையாது, SWPல இருக்கு.
ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து POMISல 5 இயர்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்கு. ஆனால் SWPல கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சினாரியோ வச்சு கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிட்டையரி வந்து POMISல ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 15 lakhs திரும்பி POMISல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதாவது ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே 7.4% per annum, மந்த்லி இன்கம் 9,250. அப்போ இந்த 5 இயர்ஸ்ல அவரோட டோட்டல் பே அவுட் 5.55 lakhs. கேபிட்டல் ரிட்டர்ன் அட் தி எண்ட் பாத்தீங்கன்னா 15 lakhs. குட் பார்ட் என்னன்னா ஸ்டெடி அஷ்யூர்ட் இன்கம் கிடைச்சிருக்கு. நாட் சோ குட் பார்ட் வந்து பே அவுட் சேஞ்ச் ஆகல. ஆனா லைஃப் சர்டன்லி இந்த டைம்ல சேஞ்ச் ஆகியிருக்கும். பட் எந்த வித இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம அந்த 9,250 rupees நமக்கு 5 இயர்ஸ் கழிச்சு போதுமானதா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வேணா இனிஷியலி கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். பட் போக போக ரைசிங் காஸ்ட் வச்சு பார்த்தா இட் மைட் ஃபீல் டைட். இப்போ at the end of 5 years நம்ம SWP இன்வெஸ்டர்ட்ட மேபி ஒரு 18.08 lakhs இருக்குன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ரைசிங் எக்ஸ்பென்சஸை மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்க மந்த்லி வித்ட்ராவல் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 9,805க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அசியூமிங் 6% ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட். அப்போ இப்போ நியூ அலோகேஷன் இப்படி தெரியும். இப்போ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் 11,21,287 rupees, டெப்டில் 5,06,388 rupees. CAGR பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் 12% கால்குலேட் பண்ணுறோம், டெப்டில் 7%. SWP இதில் இல்லை அண்ட் டெப்டில் 9,805 rupees per month வந்து வித்ட்ரா பண்ணுறோம். டென்யூர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே 5 years. அப்போ ஃபைனல் வேல்யூ 10 yearsல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி 19.76 lakhsல க்ரோ ஆகியிருக்கும். டெப்டோட பேலன்ஸ் 8,213 rupees தான் இருக்கும். அப்போ டோட்டல் கார்பஸ் கம்பைன் பண்ணி பார்த்தா 19.84 lakhs இருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன? ஓவர் 10 years ரிட்டையரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் மந்த்லி இன்கம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த இன்கம் இன்ஃப்ளேஷனோட வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணதை விட அதிகமான தொகையோட தான் அவர் ஆக்சுவலி தென்ல ஹேஸ் வாக்ட் அவே வித் லைக் 19.84 lakhs. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிசர்வ் மட்டும் பண்ணல, மல்டிப்ளையும் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சினாரியோல இருந்து கீ டேக் அவேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா POMISல கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. SWP is subjected to market risk. ரெகுலர் இன்கம் POMISல ஃபிக்ஸட், SWPல கஸ்டமைசபிள். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் POMISல அவைலபிள் இல்ல, SWPல அவைலபிள். லிக்விடிட்டின்னு பார்த்தோம்னா POMISல 5 years லாக்-இன், SWP ஃபுல்லி லிக்விட். கேபிட்டல் growthன்னு பார்த்தோம்னா POMISல எதுவும் கிடையாது. ஆனால் SWPல ஈக்விட்டி அப்ரிசியேஷன் பாசிபிள். ஸோ POMIS பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு பர்ஃபெக்டா இருக்கும். யார் வந்து அவங்க பீஸ் ஆஃப் மைண்டை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க, ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்கை பத்தி ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி யோசிக்க விரும்பல, ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு இது பர்ஃபெக்டா இருக்கும். பட் அப்படி இன்வெஸ்ட் பண்றதுல அவர் ஃபிளெக்சிபிலிட்டி, இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் பொட்டன்ஷியல் வெல்த் க்ரோத்ல கிவ் அப் பண்றாரு. ஏன்னா SWP ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் டே ரிட்டையரிக்கான தேவையான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இருக்கு, நம்மளுக்கு இன்னும் கண்ட்ரோல் கொடுக்குது அண்ட் அலாங் த வே இட் ஆல்சோ பில்ட்ஸ் வெல்த். ஸோ ப்ரிசர்வேஷனோட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. லைக் யூ வாண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னா அவங்களுக்காக SWP பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ ஃபைனல் தாட்ஸ் தான் என்ன இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு ஃபிக்ஸட் பே அவுட் வச்சு எப்படியாவது மாசத்தை தள்ளுறது கிடையாது. த ட்ரூத் இஸ் இன்ஃப்ளேஷன் ரிட்டையர் ஆகாது. ஹெல்த் கேர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். க்ராசரிஸ் போக போக இன்னும் விலை அதிகமாகிட்டே தான் இருக்கும். யூட்டிலிட்டிஸ் வில் கோ அப். அப்போ உங்கள் மந்த்லி இன்கமும் நீட்ஸ் டு கீப் அப். ஒரு ஸ்மார்ட் இன் ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம டெப்டை ஒரு ஸ்டேபிள் மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஈக்விட்டி இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணவும் வெல்த் க்ரோ பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள், உங்கள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஃபிக்ஸடாக, ஃப்ளெக்சிபிளாக, சேஃபாக, சஸ்டெயினபிளாக அண்ட் உங்களோட லைஃபோட அது க்ரோ ஆகுமா அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் SWP தான். பட் ரிமெம்பர், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் கேர்ஃபுல் பிளானிங் அண்ட் ஃபண்ட் செலெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ரைட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் பிளான் செலக்ட் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்கள் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை ஒரு லைஃப் லாங் இன்கம் ஸ்ட்ரீமை எப்படி மாற்றுறது, அதுவும் வித் கான்ஃபிடன்ஸ், கிளாரிட்டி அண்ட் கண்ட்ரோலோடன்றதை நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் ரிட்டையர்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ரிட்டையர்மெண்ட்காக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்
ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை SWPயை சூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா உங்கள் ஒர்க்கிங் இயர்ஸ் எண்ட் ஆகும்போது உங்கள் மணி ஷுட் பி ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.